Hey guys, I'm back with another video. Hope you all doing good. And இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஸ்பைசியான க்ரீனி சிக்கன் கிரேவி நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு புதினா எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்லேயே குட்டியாக செடி இருந்துச்சு, அதனால் அதில் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ் மல்லி இலையை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம க்ரீன் சில்லி எடுத்துருக்கோம். அது போக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படியே அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் டொமேட்டோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேர்டு, அது போக சிக்கன் நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு சோம்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் நல்லா அது பொரிஞ்சதையும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கறி லீவ்ஸை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆனியன்ஸையும். அது கூடவே நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. டொமேட்டோ உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கன் நீங்கள் நல்லா இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சிக்கன் மசாலா கொஞ்சம். இதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அது வரைக்கும் கொஞ்சம் வணக்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பு, கேர்டு கொஞ்சம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச் நமக்கு பெப்பர் பவுடர். டடான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.